மகா இரக்கமுள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய கர்த்தர் நீர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நடக்கிற அந்த அருமையான ஆராதனை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தர் நீர் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, ஜீவ அப்பமாகி உம்முடைய வார்த்தையை பேசுகிற தேவதாசனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது கேட்கிற ஜனங்களுக்கு அநேக பிரயோஜனங்களை பெற்றுக் கொடுக்கத்தக்கதாக, உம்மை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய கிருபையை நீர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, நீரே கூடவே இருங்க. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே சுவாமி உம்மை பற்றி இன்னுமாய் அநேக காரியங்களை உம்முடைய பரலோக ரகசியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீர் ஆராதனையிலே நீர் கிரியை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வல்லமை நிறைந்த கர்த்தராய் இருக்கிறீர். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றும் முழுதும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை நீர் வெளிப்படுத்தி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமினே, அதே போல ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் அதை கேட்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் உள்ளங்களிலே பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிலும் மேலான தகப்பனாய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி உம்மை மாத்திரம் உயர்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசும் தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசும் தொட்டிலில் படுத்திருக்கிறார். ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். கருணை பொங்க திருவருள் தந்த திருவை பொழிய ஆர்ப்பரிப்போமே. கருணை பொங்க திருவருள் தந்த திருவை பொழிய ஆர்ப்பரிப்போமே. என் உள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடி கொண்டாடிடுவோம். என் உள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடி கொண்டாடிடுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன்
பாவம் போக்கிட ஒளியாய் வந்தார். அளவில்லாத மீட்பை நமக்கு அளித்திடத்தானே பிறந்தார். இருளில் வாழும் மாந்த பாவம் போக்கிட ஒளியாய் வந்தார். அளவில்லாத மீட்பை நமக்கு அளித்திடத்தானே பிறந்தார். ஆட்டின் குடிலில் மாட்டுத் தொழுவில் ஏழை கோலமாய் அவர் வந்தார். கந்தை துணியில் முன்னணையில் கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார். ஆட்டின் குடிலில் மாட்டுத் தொழுவில் ஏழை கோலமாய் அவர் வந்தார். கந்தை துணியில் முன்னணையில் கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார். அவர் நாமமே மிக அதிசயமாமே. ஆலோசனையின் கர்த்தரென்றும் இவர்தானே. அவர் நாமமே மிக அதிசயமாமே. ஆலோசனையின் கர்த்தரென்றும் இவர்தானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தை மாம்சமானாரே. ஜன்மேகராயர்க்கே விண்ணில் கூட்டமேறுதே. அவர் பாவ நாசக சமாதானக்காரர். மன்னோர் யாரும் மேலுந்து விண்ணோர் போல் கெம்பீரித்து பெத்லகேமில் கூடுங்கள். ஜென்ம செய்தி கூறுங்கள். கீழ்ச்சின் மீட்பராயர்க்கே விண்ணில் கூட்டமேறுதே. கந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை. வானோர்களும் வந்தடி பணிபவனை. வானோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தையற்கானந்த மாட்சியளித்தோனை. மந்தையற்கானந்த மாட்சியளித்தோனை. வானபரன் என்னும் ஞான குணவானை ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த. பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே. ஆடி பாடி மகிழும் நாட்களே. ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாட வாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே. ஆடி பாடி மகிழும் நாட்களே. ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாட வாங்களே.
வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேடபாதம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பாவமில்லை நீ சாபமில்லை நீ மரணமில்லை நீ கண்ணீர் இல்ல துன்பமில்லை நீ கவலை இல்லை நீ தோல்வி இல்லை நீ தொல்லை இல்ல அடிமை இல்லை நீ வியாதி இல்லை நீ கஷ்டம் இல்லை நீ வறுமை இல்ல. காலங்கள் காத்திருந்தோம் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். காலங்கள் காத்திருந்தோம் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். இருள் நீக்கவே அருள் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். பயம் நீக்கவே சுகம் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். வானம் பூமியாவும் அவரை பாட காலங்கள் காத்திருந்தோம் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். இனி மனிதனும் இறைவனை
மத்தேயு 1 முதல் 24 வரை. இயேசுவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, கர்த்தருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானார் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்தும் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம் தொடங்கி 25வது வசனம் வரைக்குமான வேத பகுதியாகும். மேலும் இந்த பகுதியானது கிறிஸ்மஸ் கதையை விளக்கும் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இது இயேசுவின் பிறப்பை குறித்து காண்பிக்கும் பகுதியாக காணப்படுகிறது. கிறிஸ்மஸ் காலத்தை நெருங்கும் போது நாம் அடிக்கடி நினைக்கிற காரியம் ஒன்று என்னவென்றால், இந்த கதையின் மையத்தில் இருப்பவர்களுக்கு உண்மையிலே இயேசுவின் பிறப்பானது எவ்வளவு சிக்கலானதும் சவாலானதுமாக காணப்பட்டது என்ற விஷயம்தான். நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், இயேசுவின் பிறப்பானது யோசேப்பு மற்றும் மரியாளை மிகவும் கடினமான சூழ்நிலைக்கு தள்ளுவதிலிருந்து ஆரம்பிக்கின்றது. நான் இங்கே சில விஷயங்களை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக யோசேப்பின் கண்ணோட்டத்தில். ஏனென்றால், தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த தான் திருமணம் செய்து கொள்ளப் போகும், ஆனால் அதற்கு முன்பதாகவே கர்ப்பம் தரித்திருந்த பெண்ணுக்கு அவர் எத்தகைய பிரதியுத்தரத்தை அளித்தார் என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. அந்த சூழ்நிலை அவர் எவ்வாறு கையாளுகிறார் என்பது நமக்கு ஒரு அற்புதமான முன்மாதிரியாக காணப்படுகிறது. அதாவது, எப்படி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசமாக இருப்பது என்பதையும், அதே நேரத்தில் மற்றவர்களை எவ்வாறு இரக்கத்தோடு கருணையோடு அன்போடு அவர்களை நடத்துவது, ஒருவேளை அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் என்று தோன்றினாலும் கூட அவர்களுக்கு எப்படி கிருபை காட்ட வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக, ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன். எனவே நாம் ஒரு நிமிடம் எடுத்து இதை பற்றி சற்று பேசுவோம். இயேசுவாகிய மேசியாவின் பிறப்பு எப்படி நடந்தது என்பதை குறித்து நாம் அனைவரும் அறிவிக்கப்பட்டு, அவருடைய தாயார் மரியாள் யோசேப்புடன் திருமணம் செய்து கொள்வதற்காக உறுதியளித்திருந்தாள். ஆனால் அவர்கள் ஒன்றாக சேருவதற்கு முன்பாகவே அவள் கர்ப்பமாக இருக்கும் விடயம் கண்டறியப்படுகிறது. ஆனால் இந்த பகுதியானது அங்கே முடிவடையவில்லை. அது நான் இங்கே சற்று நிறுத்தி இந்த செய்தியானது யோசேப்பின் வாழ்க்கைக்கு ஒரு பேரழிவை கொண்டு வந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது என்பதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரு பெண்ணானவள் மனுக்குலத்தின் வரலாறு முழுவதும் எப்படி கர்ப்பமாகி குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ, அதுபோல இது ஒரு சாதாரண சூழ்நிலையாக இருந்தால் இதை குறித்து யாரும் பேசியிருக்க மாட்டார்கள். இங்கே எந்த வித்தியாசமும் இருந்திருக்காது. ஆனால் இந்த சம்பவத்திலே அது மற்ற மனித கர்ப்பத்தை, அதாவது மற்ற பெண்கள் கர்ப்பம் தரித்து பிள்ளைகளை பெறுகிறதை விட வித்தியாசமான ஒரு கர்ப்பம் தரிப்பாகவும் கர்த்தருடைய ஒரு செயலாகவும் காணப்படுகிறது. ஏனெனில் அவள் கர்ப்பவதியானாள் என்று கூறுவதில் மாத்திர வாக்கிய முடியவில்லை. மேலும் அது பரிசுத்த ஆவியின் மூலம் நடந்ததாக அங்கே அந்த வாக்கியம் கூறி முடிக்கப்படுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அதாவது நாங்கள் பார்க்கின்றோம்,
இது ஒரு தெய்வீக பிறப்பாக காணப்படுகின்றது. இதை கன்னி பெண் குழந்தை பெற்றெடுத்தல் என்று தானே நாம் பேசுகிறோம். ஒரு ஆணுடன் சேராத பெண் கற்பமாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பார். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அழைக்கப்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது. அதை நாங்கள் இன்னும் ஒரு சில நிமிடத்தில் பார்க்க போகின்றோம். இச்சம்பவமானது நடக்கப் போவதாக ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் அது எழுதப்பட்ட காலகட்டத்தில் இதை யாருமே சரிவர புரிந்து கொள்ளவில்லை. மரியாள் யோசேப்பிடம் எதை சொல்ல முயற்சித்தாலும் அல்லது அவரை நம்ப வைக்க எதை கூற முயற்சித்தாலும், குறிப்பாக யோசேப்புக்கு இதை ஏற்றுக்கொள்வதற்கு உண்மையாகவே மிகவும் கடினமாக இருந்திருக்கும். உண்மையில் இங்கே என்ன நடக்கிறது என்பதன் உண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு தேவ தூதன் வெளிப்பட்டு அல்லது தோன்றி யோசேப்புக்கு அறிவிப்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இது மரியாள் வேறொரு ஆணுடன் இருந்ததாலோ அல்லது தங்களுடைய உறவில் மரியாள் உண்மையற்றவளாக நம்பிக்கையற்றவளாக இருந்து யோசேப்புக்கு துரோகம் செய்ததாலோ அல்ல, மாறாக இது கர்த்தருடைய ஒரு செயலாக காணப்படுகிறது. இது ஒரு அற்புதம். மனித வரலாற்றில் வேறு எந்த பிறப்பின் பின்னணியிலும் நடக்காத கர்த்தரே செய்த தம்முடைய ஒரு செயலாக இந்த செயல் காணப்படுகிறது. ஆனால் கன்னி பெண் பெற்றுக் கொடுக்கும் இந்த பிறப்பானது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. முதலாவது காரியம்தான், இயேசுவானவர் மாசற்றவராக இவ்வுலக பாவத்தால் கரைப்படாதவராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவம் இவ்வாறு நடந்தது. அவருக்கு நம்மைப் போல பாவத்தில் பிறக்க முடியாது. பாவமுள்ள பெற்றோராலும் பாவ சுபாவத்துடனும் நாம் பாவத்தில் பிறந்திருக்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு நம்மைப் போல இந்த சாதாரண வழக்கத்தில் இவ்வுலகத்துக்கு வர முடியாது. இருந்தாலும் அவர் உண்மையான ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வரவேண்டி இருந்தது. சிலுவை மரணத்தின் மூலம் பாவத்துக்கு பரிகாரம் செய்து நமக்காக பரிந்து பேசுவதற்கு, நித்தியமாய் வாசம் செய்ய மற்றும் இரக்கமுள்ள ஒரு பிரதான ஆசாரியராக மாறுவதற்கான ஒரே வழி இதுவாக காணப்பட்டது. ஒரு அற்புதமான தெய்வீக வழியில் அவர் மாசற்றவராக, ஆனால் உண்மையிலே ஒரு மனிதனாக அவர் பிறந்து வந்தார். எனவே அவர் மனித வழியில் பிறந்தார். ஆனாலும் இது கர்த்தருடைய தெய்வீக செயலாக காணப்பட்டது. அதுவே கன்னி பிறப்பின் இரகசியமாகவும் மற்றும் இயேசுவின் மனு அவதாரத்தின் மகா பெரிய இரகசியமாகவும் காணப்படுகிறது. அவர் தேவகுமாரனாகவும் மனித குமாரனாகவும் இருந்தார். அவர் முழுமையாக மனிதனாக, முழுமையாக தேவனாக அவர் இருந்தார். மேலும் இந்த இரண்டு உண்மைகளும் சத்தியமாக, உண்மையாகவே இருந்தது, நிஜமாக இருந்தது. அதனால்தான் கன்னி பெண்ணுடைய வயிற்றில் பிறந்த இந்த இயேசுவின் பிறப்பு மிக முக்கியமான பிறப்பாக காணப்படுகின்றது. அவர் ஒரு உண்மையான மனிதனாக பிறக்க வேண்டும், ஆனாலும் பாவம் இல்லாமல் பிறக்க வேண்டும். அவர் நம்மைப் போலவே எல்லா வழிகளில் சோதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பாவமற்றவராக இருக்க வேண்டும். அவர்தான் இரண்டாவது ஆதாம், இல்லையா? மனித வரலாற்றில் பாவ சுபாவத்துடன் பிறக்காத மற்ற இரண்டு நபர்கள் தான் ஆதாமும் ஏவாளும். ஆனால் அவர்களோ பாவத்தை தேர்ந்தெடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனால்தான் நாம் அனைவரும் மனுக்குலத்திலே அங்கே மனிதனாக பிறக்கிற அனைவரும் பாவத்திலே பிறந்திருக்கின்றோம். நம் அனைவரையும் இந்த தோல்வியுற்ற பாவ உலகத்தில் பிறப்பதற்கு அவர்களுடைய பாவமே வழிவகுத்தது. நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்துவிட்டோம் என்று வேதம் நமக்கு கூறுகின்றது. நாம் அனைவரும் பாவம் செய்திருக்கின்றோம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கர்த்தருடைய கிருபை வரமோ, அதாவது ஒரு மனிதனின், அதாவது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணமான வாழ்க்கையின் காரணமாக நாம் இப்போது இரட்சிக்கப்பட்டு கர்த்தருடன் மீண்டும் முழுமையான மற்றும் சரியான உறவில் இருக்க நமக்கு அங்கே அந்த கிருபை கிடைத்திருக்கிறது. மேலும் அவர் நித்திய ஜீவன் என்கிற மகா பரிசை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு இந்த குறிப்பிட்ட வழியில் உலகத்துக்குள் நுழைந்தது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆனால் மனித மட்டத்தில் யோசேப்புக்கு இதை ஏற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
இந்த சூழ்நிலை அவர்களின் முழு வாழ்க்கையையும் உறவையும் எவ்வாறு பாதித்தது மற்றும் எத்தகைய சவாலை அவர்களுக்கு கொடுத்தது என்பதை நாம் இப்போது பார்க்க போகின்றோம். காரணம் 19வது வசனத்தில் மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு சட்டத்துக்கு முன் நேர்மையானவனாக இருந்தாலும் அவளை பகிரங்கமாக அவமானப்படுத்த அவன் விரும்பாமல் அமைதியாக அல்லது இரகசியமாக விவாகரத்து செய்ய அவன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் இவ்வாறு யோசித்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாக சேர்த்துக்கொள்ள நீ பயப்படாதே. ஏனெனில் மரியாளிடத்தில் உண்டானது பரிசுத்த ஆவியினால் உண்டான குழந்தை என்பதாக அந்த தூதன் அங்கே யோசேப்புக்கு கூறுவதை சொப்பனத்திலே காண்கிறார். அவள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். நீ அவருக்கு யெஷுவா என்ற பெயரை வைக்க வேண்டும். அதாவது யெஷுவா என்ற பெயரின் அர்த்தம்தான் தேவன் நம்மை ரட்சிக்கிறார் என்பதாகும். ஏனென்றால் அவர் தமது மக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து ரட்சிப்பவர். யோசேப்பு அதை தான் செய்கின்றான். அவன் எழுந்தவுடன் 24வது வசனம் சொல்லுகிறபடி தேவதூதன் மூலமாக கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதை அவன் போய் அப்படியே செய்தான். அதாவது அவன் மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். ஆனால் அவன் இயேசுவை பெற்றெடுக்கும் வரைக்கும், மேலும் சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொள்கின்ற நாள் வரும் வரைக்கும் அவன் மரியாளோடு மிகவும் நீதியோடு பரிசுத்தத்தோடு நடந்து கொண்டான். ஆகவே இயேசுவானவர் பிறக்கும் வரைக்கும் அவன் இந்த முழு செயற்பாட்டிலும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு தூய்மையானவனாக, அதே போல மரியாள் இந்த முழு செயல்பாட்டிலே சுத்த கன்னியாக இருந்தாள் என்பதை நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். இப்போது நான் இங்கே சில விஷயங்களை பற்றி பேச விரும்புகிறேன். இது யோசேப்பினுடைய கதாபாத்திரத்தை பற்றிய நம்ப முடியாத ஒரு கூற்றாக இருக்கின்றது. இந்த காலத்தில் தான் நாம் மரியாளை பற்றி அதிகமாக எல்லா இடங்களிலையும் பேசுகிறோம். ஆனால் தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு யோசேப்பு ஒரு சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றான். கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை அவன் வாழ்வதை நாம் பார்ப்பதோடு மற்றவர்கள் மீது தனது இரக்கத்தை, அன்பை காண்பிக்கின்ற ஒரு நல்ல மனித சுபாவத்தை அங்கே யோசேப்பு வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். தனது அன்பை, கருணையை பெற அவர்கள் அல்லது மக்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் யோசேப்பு தன்னுடைய இரக்கத்தை அவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். உங்களுக்கு தெரியும், சட்டம் மற்றும் நமது உரிமைகள் மற்றவர்களை பழிவாங்க, பதிலடி கொடுக்க, தண்டனை தீர்ப்பு கொடுக்க நம்மை தூண்டினாலும் யோசேப்பு இந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாளுகிறான் என்பதை நன்றாக அவதானித்து பாருங்கள். இது மிக அழகான ஒரு உதாரணமாக காணப்படுகின்றது. 19வது வசனத்தை பாருங்கள். அவன் சட்டத்துக்கு நேர்மையானவனாக வாழ்ந்தான். சட்டத்தின் பக்கமாக பார்க்கும் போது யோசேப்பினுடைய ஊகங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் போது மரியாள் தனக்கு துரோகம் செய்ததாகத்தான் காணப்படுது. உண்மையிலே அவளுக்கு விவாகரத்து சான்றிதழை வழங்க சட்டப்பூர்வமாக யோசேப்புக்கு அனுமதி இருந்தது. அதையும் மீறி யோசேப்புக்கு அவளை பகிரங்கமாக அவமானப்படுத்தி கல்லெறிந்து கொலை செய்யக்கூட அதிகாரம் இருந்தது. நியாயப்பிரமாணத்துக்கு இணங்க அதை செய்வதற்கான உரிமையும் யோசேப்புக்கு இருந்தது. சட்டப்பூர்வமாக அவனுக்கு அந்த அதிகாரம் இருந்தாலும், அவன் சட்டத்துக்கு முன் நேர்மையாக வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அவன் மரியாளை பகிரங்கமாக ஒருபோதும் அவமானத்துக்குட்படுத்தவில்லை. ஆகவே அவன் இரகசியமாக அவளை விவாகரத்து செய்ய அல்லது அவளை தள்ளிவிட அவன் நினைத்திருந்தான் என்பதை தான் நான் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். யோசேப்பின் கதாபாத்திரத்தை பற்றிய நம்ப முடியாத கூற்று இன்னும் ஒன்றுதான். அதாவது ஒரு மனிதன் எந்தெந்த விதத்திலெல்லாம் ஏமாற்றப்படக்கூடுமோ அந்த எல்லா விதங்களிலும் தான் ஏமாற்றப்பட்டிருக்கின்றான் அல்லது காட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றான் என்று அவன் நினைத்தான்.
தான் நம்பி உறுதிமொழி கொடுத்து தன்னையே ஒப்படைத்த ஒருவரால், அது மட்டுமல்லாமல் தானும் வாக்கு கொடுத்து உறுதிமொழி கொடுத்து தேவனுக்கும் மற்ற சாட்சிகளுக்கு முன்பாக செய்திருந்த அந்த வாக்குறுதி, அந்த வாக்கு, அந்த உடன்படிக்கை, அந்த உறுதிமொழி எல்லாவற்றையும் மரியாள் மீறிவிட்டாள் என்றே யோசேப்பு நினைத்திருக்கக்கூடும். அவளை பகிரங்கமாக அவமானப்படுத்துவதற்கும் கொலை செய்வதற்கும் கல்லெறிவதற்கும் அவனுக்கு முழு உரிமையும் இருந்தது. ஆனாலும் அவன் கர்த்தரின் வார்த்தைக்கு உண்மையுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தது மட்டுமல்லாமல் நற்குணமும் கருணையும் கிருபையும் கொண்ட மகத்தான மனப்பான்மையை, குணாதிசயத்தை அவன் கொண்டவனாக காணப்படுகின்றான். அதனால் அவளை அமைதியாக இரகசியமாக விவாகரத்து செய்ய வேண்டும் என்று அவன் தன் மனதிலே நினைத்தான். அவன் அவளை பகிரங்கமாக அவமானப்படுத்த நினைக்கவில்லை. எல்லார் முன்னிலையிலும் அவளை அவமானப்படுத்தும் வகையில் செயல்பட அவன் முயற்சிக்கவில்லை. ஆனால் அவன் அமைதியாக இதை செய்ய முயன்றான். நான் இதை சொல்லியே ஆக வேண்டும். இது நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இன்றைய காலங்களிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை காணவே முடியாது. யாராவது நம்மை காயப்படுத்தினால் நாங்கள் அவர்களை காயப்படுத்த விரும்புகிறோம். மேலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவதை பார்க்க மற்றும் அவர்கள் உரிமைகளை நம்முடைய உரிமைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை பார்க்க தான் நாங்கள் விரும்புகிறோம். சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஏனைய விளைவுகள் கூட அவர்கள் வாழ்க்கையிலே நேர்ந்தாலும் அதை பார்க்க நாம் ஆசைப்படுவோம். நமக்கு துன்பத்தை ஏற்படுத்திய மக்கள் துன்பப்பட்டே ஆக வேண்டும் என்று நாங்கள் விரும்புவது நம்முடைய சுபாவமாக இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சவாலை முன்வைக்க விரும்புகிறேன். இதை பார்க்க எங்களுக்கு இப்போது நேரம் இல்லை. ஆனால் நான் மற்றவர்களால் தவறாக நடத்தப்படுகிறேன் என்ற உணர்வு எனக்கு வரும் போதெல்லாம் நான் அடிக்கடி வேதத்திலே திருப்பி பார்க்கும் ஒரு பகுதித்தான் சங்கீதம் 37வது அதிகாரம். சங்கீதம் 37 உண்மையில் இந்த வசனங்களானது நம்மை கட்டுப்படுத்தி கர்த்தரை நம்பி மக்களை கர்த்தரிடம் ஒப்படைத்து காரியங்களை நம் கையில் எடுத்துக்கொள்ளாமல் அவர் கையிலே ஒப்படைக்க உதவி செய்கின்ற ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் இருக்கிறது. சங்கீதம் 37 நாங்கள் பார்க்கிறோம், தீமை செய்கிறவர்களை குறித்து வருத்தப்பட வேண்டாம், காரிய சித்தி உள்ளவன் மேல் எரிச்சல் அடைய வேண்டாம், கர்த்தரையே நம்பி நன்மை செய் என்று இந்த பகுதி நமக்கு போதிக்கின்றது. தேசத்திலே குடியிருந்து பாதுகாப்பான மேய்ச்சலை அனுபவி, கர்த்தரில் மகிழ்ந்து உன் வழியை அவருக்கு ஒப்புக்கொடு, அவரை நம்பு, கர்த்தருக்கு முன்பாக அமைதியாயிரு, அவருக்காக பொறுமையோடு காத்திரு, கோபத்தை விட்டுவிடு, எரிச்சலை விட்டுவிடு, தீமையை குறித்து கவலைப்பட வேண்டாம். தீமை அது தீமைக்கு மட்டுமே கோபமானது, பிறர் மீது எரிச்சல் கொள்வது நம்மை தீமைக்கு மட்டுமே வழிநடத்தும். நமக்கு நடந்ததாக நாம் நினைக்கும் தீமை அல்லது துரோகத்தின் மத்தியிலும் அதை தாங்கிக் கொள்வது எப்படி, சுய கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது எப்படி போன்ற பல நன்மையான விஷயங்களை இந்த அதிகாரம் நமக்கு போதிக்கின்றது. இந்த சூழ்நிலை எவ்வாறு கையாள்வது என்று யோசேப்பு அங்கே தனிமையாக யோசித்து கொண்டிருந்த போது இதை இரகசியமாக சமாளித்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு யோசேப்பு வருவதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அப்போது தான் கர்த்தர் இடைப்பட்டு மரியாள் எதை கூற முயற்சி செய்திருந்தாலோ அதன் உண்மை தன்மையை அவனுக்கு வெளிப்படுத்தி அதை உறுதிப்படுத்த தேவதூதன் தேவனால் அனுப்பப்படுகின்றான். ஆனால் அவனுக்கோ அதை ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாமல் இருந்தது. அவள் அவனை ஏமாற்றியது மட்டுமல்லாமல் இப்போது அவள் அவனிடம் பொய் சொல்கிறாள் என்றும் அல்லது அவனை காட்டி கொடுக்கின்றாள் என்றும் அவன் உணர்ந்திருக்கலாம். எனவே அவனது மனதை மாற்ற கர்த்தருடைய இடைப்படுதல் தேவைப்பட்ட ஒரு நேரமாக அந்த நேரம் இருந்தது. பின்னர் நாம் பார்க்கிறோம், யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தான். அவன் கர்த்தரிடமிருந்து உறுதியை பெற்ற போது யோசேப்பு தான் எதற்காக அழைக்கப்பட்டானோ அந்த அழைக்கப்பட்ட காரியத்தை அப்படியே செய்வதை நாம் பார்க்கிறோம். உண்மைத்துவத்துக்கு யோசேப்பு நமக்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணம். கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுடன் குறிப்பாக நம்மை காயப்படுத்தியவர்களுடனும் நாம் இரக்கத்தையும் கருணையும் காண்பிக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்பதற்கு யோசேப்பு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக
இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். உங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களிடம் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று மீகா புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, கேட்கப்படுகிறது. இரக்கத்தை சிநேகிப்பதும் நீதியை செய்வதும் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை தவிர கர்த்தர் உங்களிடத்தில் வேறு எதை எதிர்பார்க்கிறார் என்று அந்த பகுதி நமக்கு கூறுகிறது. யோசேப்புக்கு அப்படிப்பட்ட இருதயம் மற்றும் அந்த அணுகுமுறை, அந்த வாழ்க்கை முறை இருந்தது. சரியானதை செய்ய வேண்டும், அதே நேரம் நாம் இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டான். இந்த குணாதிசயங்கள் அத்தனையும் யோசேப்புக்குள் இருந்தது. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், நீதியானதை செய்தான். தேவனுக்கு முன்பாக எது சரியாய் இருந்ததோ அந்த சரியான காரியத்தை செய்பவனாயிருந்தான். சட்டத்துக்கு முன் நேர்மையானவனாக இருந்தான். அதே நேரம் இரக்கத்தை விரும்பி நேசித்து பிறரை நேசிக்கிறவனாக அவன் இருந்தான். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறார். நாம் இந்த 3 விஷயங்களை செய்தால், அதாவது நாம் சரியானதை செய்து கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாக வாழ்ந்து மற்றவர்களை சரியாக நடத்தி அதே நேரத்தில் அவர்களுக்கு இரக்கத்தையும் கிருபையும் காட்டி அத்தகைய இருதயத்தையும் பண்பையும் வெளிப்படுத்தி மன்னிக்கும் சுபாவம் மற்றும் நம் உறவுகளில் அன்பை நாம் காண்பித்து கர்த்தருக்கு முன்பாக பணிவுடன் நடந்து கொள்வோமானால் அதையே நம் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார், விரும்புகின்றார். சில சமயங்களில் நாம் மற்றவர்களை விட ஒரு சிலருடன் குறைவான நேரத்தை செலவழிக்கின்றோம் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைக்கு மிகவும் விசுவாசமாக இருப்பவர்களிலும் ஒரு சிலர் மற்றவர்களுடன் நடந்து கொள்ளும் போது மிக கடுமையாக நடந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். சில நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவருடைய உறவிலே நாம் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள தவறிவிடுகிறோம். நாம் நேர்மையாகவும் இரக்கத்தை காண்பிப்பவர்களாகவும் மனத்தாழ்மையுடன் நடப்பவர்களாயும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த செய்தியை நான் இத்தோடு நிறுத்துகிறேன். நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிற காரியம் இதுதான். இயேசுவின் பிறப்பானது எப்போதும் வாழ்க்கை எளிதாக்கும் ஒன்றாகவே இருக்காது. சில நேரங்களிலே அது நம் உறவுகளுக்கு சிக்கலையும் சவாலையும், சில நேரம் நம்முடைய குணாதிசயங்களை சோதிக்கும் ஒரு காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் யோசேப்பு மிக கடுமையான முறையில் சோதிக்கப்பட்ட போதும் அவன் நேர்மையான மனிதனாக இருந்தான் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவன் தேவ பக்திக்குரிய குணத்தை கொண்டவனாக இருந்தான். நாமும் அவ்வாறே இருக்க விரும்புவோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே,
ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே, 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 வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது 2 மிக முக்கியமான காரியங்களை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஒன்று, கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கின்ற நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டியதாக இருக்கின்றது. 2வது காரியம், இவ்வளவா எங்களை நேசிக்கின்ற எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் என்ன பிரதியுத்தரம் செய்ய போகின்றோம் என்ற கேள்வியை நீங்களும் நானும் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தையின் பிரகாரமாய் எங்களுடைய வாழ்க்கைகளை அந்த வார்த்தைக்கு நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், அதை அப்பியாசப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஒரு விஷயம், எங்களுடைய கண்களை மூடி எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் அர்ப்பணிப்போமா? அன்பின் தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் என்பதிலே எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு பாராட்டின அன்புக்கும் கிருபைக்கும் நாங்கள் ஒரு நல்ல பிரதியுத்தரத்தை செய்ய உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீங்கள் பேசியது போல ஆண்டவரே, எங்களுடைய நாளாந்த வாழ்க்கைகளை அவற்றை நாங்கள் அப்பியாசப்படுத்த, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களை நாங்கள் நினைத்து ஆண்டவரே அவற்றை ஆண்டவரே நாங்கள் நடைமுறைப்படுத்த எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படி காட்சிபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் வழி நடத்துங்க. உங்களுடைய பலனை கொடுங்க ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரங்களிலே இருக்கின்றது ஐயா கர்த்தாவே. நீங்கள் அதை பொறுப்பேற்று உங்களுக்கு பிரியமானபடி வணைந்து கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் தேவனுடைய மகா அன்பினாலும் பரிசுத்த ஐக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.